யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதே சிறப்பு. வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு இருப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல், நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நாம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவும் மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்றவும் முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராய் இருந்துவிடு. குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும். இறக்கப்படுபவன் ஏமாந்த போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை. எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும், ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் இருக்கும். 1 உங்களுக்கு தெரிந்தது, 2 பிறருக்கு தெரிந்தது, 3 உண்மையில் நடந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை. உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள். தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உங்கள் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் கொண்டு பழித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கஷ்டங்களின் போது கடவுளை நினைத்த இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகின்றான். உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழசை நினைத்து மீதி உயிரையும் வாங்கிவிடாதே. ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் முன் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும். அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலர் காலகட்சியமானது சிலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். முழுமையாக நம்பும் ஒருவரது தான் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள். உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை. வலிகள் தாங்கியே மனம் எனக்கு என்பதாலேயோ யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன். அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலைமையை மாற்ற உன்னால் தான் முடியும். தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாக்கை அதிகம் மடக்க வேண்டும். தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. அதிகமாக அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலர் அலட்சியமானதை பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உள்ளத்தை எப்போதும் உளியாக வைத்துக்கொள். சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக் கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் எவரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று. அன்பு கொடு, மரியாதை கொடு. அடுத்த வருடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாய் இருக்காதே. கேட்காமலே கொடுக்கப்படும் செல்வந்தனாக இரு.
அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்படுபவை அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டுவை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர்! உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்கும். மண் தன்னை அடக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது. மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்பட்டதே வாழ்க்கை என்று. ஒரு நல்ல மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. நீங்கள் செய்த நன்மைகளை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துவிடும். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் கொண்டவர்கள். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. எழுதும்போது கவனமாக எழுதுங்கள், பேசும்போது ஆழமாய் பேசுங்கள், கேட்கும்போது பணிவாய் கேளுங்கள், யோசிக்கும் போது தெளிவாய் யோசியுங்கள், வாங்கும்போது அளவோடு வாங்குங்கள், கொடுக்கும் போது சிந்தித்து கொடுங்கள். கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை அலட்சியப்படுத்துவதும் தான் இன்றைய பலரின் புரியாத வாழ்க்கை. ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான். ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான். மனசு சரியில்லை என்பது தவறு, மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சிறிய தீப்பொறியின் வலிமை ஒரு காட்டையை எரித்துவிடும். பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல. ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள். வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல, பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல. பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை. வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ, அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. அவமானத்தை மறந்து விடாதே. அவமானம் தான் உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும். அவமானம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லித்தர முடியாது. அவமானமே சிறந்த ஆசான். அவமானம் உன் இரத்தத்தினுள் ஒவ்வொரு நிமிடம் தீயாக எரிய வேண்டும். அந்த ஒளிதான் உன்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இழுத்துச் செல்லும். அவமானப்படாமல் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது. அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து பார். உன் வெற்றி உன்னை மறக்கலாம், ஆனால் நீ உன் வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது. அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும். அவமானத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளாதீர்கள், அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கோபம் உங்களை வாழ விடாது, பாடம் உங்களை விழ விடாது. அவமானத்தை ஒரு பாடமாக ஏற்று அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முயற்சி செய்கிறவனே நாளைய வெற்றியின் நாயகன். அவமானம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வெற்றியின் தொடக்கம். அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல, அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும். மனப்பக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை எளிதாக ஏற்க முடியும். மனப்பக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல, அது தொடர்ந்து வரும் அவமானங்களின் வேதனையிலிருந்து உருவான ஒரு வெளிப்பாடு. அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம். ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல, உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது. நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானம்
அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல, உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி. உனக்கு நேரும் ஒவ்வொரு அவமானமும் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்க வந்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பாக கருது. ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் அவமானம் பேசட்டும். அந்த வார்த்தைகள் வழியாய் இல்லை, வலிமையாய் உனக்குள் உயர்ந்து பூக்கட்டும். அந்த வலிமையே நாளை உனது வெற்றி சின்னமாக மாறும். உனது அவமானங்களை அனுபவங்களாக சேகரித்துவை. நாளை அதுதான் உனது வெற்றி சுவடுகளாக இருக்கும். உன்னை அவமதித்தவர்கள் மகிழ்ச்சியில் மிதக்கட்டும். நீ அவர்களை விட 2 மடங்குகளாக மகிழ்ச்சியில் மிதக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த அவமான வார்த்தைகள் என்னும் பரிசுகளை ஊக்குவிக்கும் ஆற்றலாக தினமும் எடுத்துக்கொண்டு முன்னேற பழகுங்கள். ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மாற்றமும் வராது, முன்னேற்றமும் காண இயலாது. அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகின்ற பொழுது புன்னகை. வாழ்க்கையில் எளிதாக வெற்றி காண முடியும். 1000 அவமானங்களை சந்தித்தவன் ஒரு நாள் வெற்றி அடைவது சாத்தியம். இதுவே சத்தியம். ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கு வழிகாட்டும் அனுபவமாகும். அவமானம் உணர்வை கொளுத்தும், ஆனால் அதை அனுபவமாக மாற்றினால் அது உன்னை நன்கு உருவாக்கும். என் உள்ளத்தை அழகாக செதுக்க ஒளிகள் தேவையில்லை. அவமானங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் மட்டுமே போதும். தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதே, அது ஒரு தொடக்கமே. தோல்வி உன்னை சரியானவனாக மாற்ற வருகிறது. அதை ஒட்டுமொத்தமாக பயமாக நினைக்காதே. தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்னும் இலக்கை நம்மால் அடைய முடியாது. தோல்வியில் மறைந்திருக்கும் பாடங்களை கவனமாக பார். ஒரு தவறின் பின்னாலே உண்மையான முன்னேற்றம் மறைந்திருக்கும். தவறுகள் செய்யாதவர்கள் மனிதர்கள் இல்லை. உன் தவறில் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும். தவறுகள் செய்துவிட்டோம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் வெற்றியடைய முடியாது. தவறில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. மாற்றமே முன்னேற்றத்தின் முதல் படி. மாற்றத்தில் பிறக்கின்றது உனது முன்னேற்றம். மாற்றம் என்பது வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்திலிருந்து துவங்கும் சக்தி. கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை பூர்த்தியாகாது. கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது. கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நின்றது இல்லை. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கைதான் வேண்டும் என்றால் நாம் கல்லறைக்கு தான் செல்ல வேண்டும். வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை அதிகம் கொடுக்கிறது என்றால் நீ பலமாக மாறப்போகிறாய் என்று அர்த்தம். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. உண்மையாக உழைத்து கிடைக்கும் எதுவும் உன்னை விட்டு போகாது. இன்று கஷ்டத்தை ஆபத்துடன் ஏற்றுக்கொள்ள நாளை வெற்றியும் உன்னை தேடி ஆர்வமாக வந்துவிடும். உனது கஷ்டத்தில் உனது வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் கஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள். பாறை உளியின் வலியை தாங்கிக் கொண்டதால் தான் அதனுள் ஒளிந்திருக்கும் அழகான உருவத்தை அதனால் காண முடிந்தது. அதுபோல மனிதா, உனக்குள் இருக்கும் அழகான வெற்றிகள் நாளைய உலகம் காணும். இன்று சிரமத்தோடு சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் நாளை உன்னை சிகரம் தொட வைக்கும். 7 முறை விழுந்தாலும் 8வது முறை எழுந்து நில். புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. உன் நம்பிக்கையே உனது வெற்றியின் ஆணிவேர். நம்பிக்கை என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல, உன் உள்ளத்தில் இருந்து உருவாக்கும் ஒளி. நீ உனக்குள்ளே சக்தியை நம்பும் போது உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் பயம் இல்லை. தன்னம்பிக்கை வாய்ந்தவன் தனியாக இருந்தாலும் தயக்கமின்றி செயல்படுவான். நம்பிக்கையுடன் தொடங்கும் பயணம் முடிவில் வெற்றியை தேடி வரும். நம்பிக்கை இல்லாத பயணம் ஓட்டை படகில் பயணிப்பது போன்றதாகும். எப்பொழுது வேண்டுமானாலும் படகு மூழ்கிவிடலாம். நம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட
சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கக்கூடியதுதான் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க வழிகாட்டியாக அமைகிறது. கடந்த வந்த அத்தனைக்கும் நன்றி சொல். இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள் தான். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை, வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி. ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. உனக்கென்று ஏதாவது கேள் என இறைவன் சொல்லும் போது பெற்ற பிள்ளையின் நலனை மட்டுமே கேட்டு இறைவனையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரே ஜீவன் தாய் மட்டுமே. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ, உன் படிப்பிலோ, உன் பணத்திலோ, உன் அறிவிலோ, உன் புகழ்ச்சியிலோ இல்லை, மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில் தான் உள்ளது. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ ஆவேசமடைந்து அவர்களிடம் மறுத்து பேசி உன்னை நீ நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயம் அமையும். ஒருவர் மீது பொய்யான அன்பை காட்டி அதை உண்மை என அவர்களை நம்ப வைப்பதே உலகின் மிகப்பெரிய துரோகம். சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள். ஏனெனில் உங்கள் சொத்தை மட்டுமல்ல பாவத்தையும் சுமக்க போவது உன் சந்ததிகள் தான். ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்த்துவிடும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லா வழிபோக்கவர்கள்தான். வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும். கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்படச் செய். வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கைகளில். கஷ்டம் எப்போது மாறிவிடும். மன கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையை பாழாக்கிவிடும். எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கின்றது. பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழு. உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை. பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சிக்கு மதித்து உனக்கு உண்மையாக வாழு. உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை. வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இருங்கள். அங்கேயே தேங்கி விடாதீர்கள். எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பது இல்லை. அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள். எல்லாம் நன்மைக்கே. கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி செய்யாதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், அளவைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவர்களிடம் அன்பு செய்தவர்களிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றன. எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. கோடி பொருள்கள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவ
ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். இரும்பை வேறு எந்த பொருளாலும் அழித்துவிட முடியாது. இரும்பை அழிக்க வேண்டும் என்றால் துரும்பிடித்து அதுவாகவே அழிக்கத்தான் வேண்டும். அதேதான் நமக்கும். நம் சிந்தனைகளை சிதித்து நாமவே அழிந்தால்தான் அன்று நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவனாலும் நம்மை அழித்துவிட முடியாது. துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும். துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம்.